வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டிஸ். அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு காலை உணவை எப்படி கொடுத்தால் சாப்பிடுவாங்க, அதுவும் ஆரோக்கியமான இனிப்பு சேர்த்து காலை உணவுகளை கொடுக்கும்போது அவங்க விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. அது போன்ற 3 வகை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃபார் கிட்ஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ முதல் வகை, இதற்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ரெண்டுத்தையுமே எடுத்து ஊரெல்லாம் வைக்கலங்க, ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன் நான். நீங்கள் ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்லா அது ஒரு நெத்து மாதிரி வெந்து வரும். ரொம்ப குழைய விட்டு வேகக்கூடாது, நெத்து மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் சேர்த்து சும்மா பிளெண்ட் பண்ணி எடுங்க. இது போல் பூ மாதிரி வரணும், கொரப்பாக. இதை நம்ம எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் அல்லது ஒரு வாணலி வச்சுருங்க. 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லை கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுனாலும் எடுக்கலாம். நம்ம ஆரோக்கியமாக செய்கிறதுனால நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இது போல் ப்ரௌன் சுகர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறோம். 2 கப்பு தண்ணீர் சேர்க்கிறேன். ஏன்னா நாம் எடுக்க போகிறது 1 கப்பு மாவு, அதனால் 2 கப்பு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அதாவது ஒரு பிஞ்ச் உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலப்பொடி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்ட உடனே இப்போ நாம் கொரப்பாக அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு அதையுமே சேர்த்துடலாம். சேர்த்து இது அப்படியே ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். நாம் இதில் பாகெல்லாம் எதுவுமே பார்க்க போகிறது இல்லைங்க. இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி இந்த கடலைப்பருப்பெல்லாம் அதில் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கு அதில். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் ராகி மாவு, இந்த ராகி மாவு வந்து நம்ம வறுக்கெல்லாம் செய்யலை, அப்படியே பச்சை ராகி மாவு தான். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து இப்போ நம்ம அந்த தண்ணியில் சேர்த்து அப்படியே கிளற வேண்டியதான். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மாவு எல்லாம் கலந்த உடனே ஸ்டவ்வை நாம் அணைச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஃப்ளேமை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு நல்லா அந்த சூட்லேயே நம்ம கிளறணும். பாருங்கள், நான் ஸ்டவ் அணைச்சிட்டு தான் இப்போ கிளறேன். அந்த சூட்லேயே நல்லா கிளறுங்க. இந்த பதம் 2 கப்பு தண்ணி, 1 கப் மாவு மிகச்சரியாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா இதை கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். நம்ம பாருங்கள், வானலியில் ஒட்டாமல் எப்படி அப்படியே அல்வா மாதிரி திரண்டு வருது பாருங்கள் மாவு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே கையில் எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்கிட்டு ஒரு பாலித்தீன் கவர் இல்லை வாழை இலை எதுலையாவது வந்துட்டு இது போல் தடவி நம்ம அடை மாதிரி தட்டி எடுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நான் பெரிய உருண்டை தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து கையில் நெய் தடவிக்கிட்டு நாம் இது போல் தட்டி எடுத்துடலாம். இல்லை இது போல் ஒரு உருண்டையை வச்சுட்டு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அதோடய அடிப்பகுதியில் அழுத்தி எடுக்கலாம். நல்லா அழகாக வட்ட வடிவமாக வரணும், நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு உருண்டை வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸோடைய அடிப்பகுதியை வச்சு அழுத்தி எடுங்க. ரொம்ப சுலபமாகவே இருக்கும். பாருங்கள், இது ஒரு மெத்தட். இது அவ்வளோதாங்க. ரொம்ப அழகாக நமக்கு வந்துட்டு ராகி இனிப்பு அடை ரெடி ஆகிடும். இதில் நாம் சேர்த்துருக்கிற வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். தேங்காய் பூ சேர்த்திங்கனாலும் இன்னும் சுவையாக இருக்கும். நெய் தடவிட்டு நாம் இந்த தவாவில் போட்டு 2 பக்கமும் மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துடணுங்க. இனிப்பு ராகி அடை ரெடி. இது சிறுவர் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுற குழந்தைகளுக்கு இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தோசை சாப்பிட்டாலே அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இப்போ இந்த ராகி அடையை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிச் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து நீங்கள் ஒரு ரோல் மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் விரும்பியே சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. அதில் வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பெல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாவை வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நாம் இட்லி பானையில் வச்சு ஆவியில் அவிச்சு எடுத்துடலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே மாவு தான், ஆனால் நம்ம 2 ரெசிபி செய்துட்டோம் பாருங்கள். இப்போ இது வந்து முதல் வகை. இப்போ நாம் 2வது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவுமே இனிப்பு சேர்த்து செய்ய போகிறது தாங்க. அதற்கு நான் எடுத்துருக்கிறது வந்து சிகப்பு அவல். 2 கப்பு அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கிட்டேன். இந்த அவல் வந்து நீங்கள் கெட்டி அவல் இல்லை பேப்பர் அவல், சிகப்பு வெள்ளை எதுனாலும் எடுக்கலாம். முடிஞ்ச வரை சிகப்பு அவல் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கெட்டி சிவப்பு அவல் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நான் கெட்டி சிகப்பு அவல் தான் எடுத்துருக்கிறேன்.
2 தடவை நல்லா அலசிடுங்க. அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போயிடும். அலசிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, கொஞ்சம் அதாவது ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் ஒரு சூடான தண்ணீர் சேர்த்து ஒரு 30 நிமிடம் போல் இந்த அவல் நாம் ஊற வச்சிடலாம். ஏன்னா இது கெட்டி அவல், அதனால் நீங்கள் 30 நிமிடம் இல்லை 1 மணி நேரம் கூட அப்படியே விடலாம். இல்லை தண்ணி வேண்டான்னு நினைக்கிறவங்க பால் சேர்த்து, வெதுவெதுப்பான பால் சேர்த்து ஊற வைக்கலாம். இன்னுமே சுவை கூடுதலாகவே இருக்கும். நம்ம விருப்பம்தான். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எது பிடிக்குமோ, எதெல்லாம் ஒத்துக்கொள்ளுமோ அதை போல் நாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து நான் எடுக்கிறேன். எப்படி பூ மாதிரி ஊறி இருக்குது பாருங்கள் அவல். அதில் கொஞ்சம் கூட தண்ணி பதம் இருக்காது. நாம் சேர்த்துக்கிட்டது 2 கப்பு அவளுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்தோம். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட. இந்த சுக்கு பொடி, ஏலப்பொடியெல்லாம் சேர்த்து நம்ம காலை உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும், பசி எடுக்கும், மதிய சாப்பாடு தரமாகவே சாப்பிடுவாங்க. அதனால் காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய குழந்தைகள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. அவர்களுக்கு இது போல் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், சுலபமான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கணும். அது போல் நாம் கொடுத்தோன்னா அவங்க பாட்டு ஒரு கையிலே எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு உடனே போயிடுவாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இனிப்பு அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்பூன் போட்டு கூட சாப்பிடலாம். இப்போ 3வது பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் இந்த பவுலால் 1 பவுல் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத சேமியா தான். இந்த 1 பவுல் சேமியா, அதாவது மெஷரிங் கப்பால் பார்த்திங்கன்னா 2 கப்பு இருக்கும். வானலியில் இந்த சேமியாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன், அந்த நிறம் கொஞ்சம் மாறி வரணும். அந்த அளவுக்கு நாம் வறுத்துட்டோன்னா சேமியா நல்லா பொரிஞ்சிடும். இது போல் நம்ம சேர்த்து செய்யும்போது சேமியா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருங்க. இதில் அதிகமாக காரம் நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா எல்லாமே ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். சும்மா பேருக்கு, ஃப்ளேவருக்கு ஒரே ஒரு பழுத்த மிளகாய் நான் கீரி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரு பிஞ்ச் உப்பு இதில் அப்புறமா நம்ம சேர்த்துடலாம். இப்போ 1 பவுல் நாம் சேமியா எடுத்துருக்குறோம். அதுக்கு 1/4 பவுல் தண்ணீர் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 பங்கு சேமியானா 1/4 பங்கு தண்ணீர் சேருங்க, மிகச்சரியாக இருக்கும். நான் 1/4 பவுல் தண்ணீர் சேர்த்துட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடுங்க. அவ்வளோதான், இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த சேமியா இப்போ இதில் சேர்க்கும்போது கட்டியெல்லாம் படாதுங்க, அப்படியே உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில், நீங்கள் ஒரு மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிக்காது, ஏன்னா நம்ம அளவாக தண்ணி வச்சுருக்குறோம், ஃப்ளேமும் கம்மியாக வச்சுருக்குறோம், அதனால் அடிப்பிடிக்காது. ஒரு 6 நிமிஷம் நீங்கள் இதே போல் லோ ஃப்ளேமில் வேக விட்டிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சேமியா இந்த அளவுக்கு வந்துடுங்க. இப்போ இதில் நாம் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு என்ன விதமான இனிப்பு, வெள்ளை சர்க்கரை தவிர்த்து என்ன விதமான இனிப்பு நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அப்படியே மூடி போட்டு வச்சுருங்கங்க. ஸ்வீட் வெர்மிசெல்லி ரெடி. அதாவது இனிப்பு சேமியா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த 3 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க. நன்றி.